அதாவது மிதுன ராசிக்காரர்கள் என்பது சாமானிய மனிதர்கள் அல்ல. அவர்கள் அறிவின் உயிர்த்தெழுச்சி, சிந்தனையின் சுடர், வார்த்தைகளின் வல்லுநர்கள். இவர்களின் மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு இடத்தில் நின்றுவிடாது. பேசும் திறன், யோசிக்கும் திறன், சூழ்நிலையை உடனே புரிந்து கொள்ளும் திறன் இவையெல்லாம் இவர்களுக்கு பிறவியிலேயே கிடைத்த அரிய வரங்கள். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கையாளும் திறன் இவர்களிடம் அசாதாரணமாக இருக்கும். இவர்களுடன் பேசினால் ஒருபோதும் சலிப்புகள் ஏற்படாது. அவர்கள் பேச்சு நகைச்சுவையுடனும் அறிவுடனும் கலந்ததாக இருக்கும். எங்கு சென்றாலும் அவர்கள் கவனத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டவர்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் நண்பர்களின் மத்தியில் பிரபலமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மனதை வெல்லும் சிரிப்பு, தன்னம்பிக்கை நிறைந்த பேச்சு, புதுமையான சிந்தனை இவையெல்லாம் அவர்களை தனித்துவமாக காட்டும். அந்த சூழ்நிலையிலும் தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் இவர்களுக்கு உண்டு. ஒரே மாதிரி வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள். எப்போதும் புதுமையை தேடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுடன் இருப்பவர்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக அனுபவிக்க கற்றுக்கொள்வார்கள். இவர்களின் புத்திசாலித்தனம் பலரையும் கவர்ந்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முறை மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அவர்கள் ஒரே வேளையில் நீண்ட நேரம் இருக்க விரும்ப மாட்டார்கள். மாற்றம், சவால், புதுமை இதுவே இவர்களின் உயிர். அதனால்தான் மீடியா, மார்க்கெட்டிங், எழுத்து, ஆசிரியர் வேலை, ஐடி துறை, விற்பனை போன்ற துறைகளில் அவர்கள் மிகுந்த வெற்றி பெறுவார்கள். தொடர்பு கொள்ளும் திறன் இவர்களின் மிகப்பெரிய பலமாகும். இதை சரியாக பயன்படுத்தினால் அவர்கள் உயர்ந்த பதவிகளை எளிதாக அடையலாம். அதிர்ஷ்டம் குறித்து பார்க்கும்போது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் தானாகவே வந்து சேரும். ஆனால் அவர்கள் அதை பிடிக்க வேண்டும். வாழ்க்கையில் சில நேரங்களில் அவர்கள் குழப்பத்தால் நல்ல வாய்ப்புகளை தவற விடலாம். மனதில் தெளிவு வைத்துக்கொண்டு முடிவெடுத்தால் அவர்கள் ராஜயோகம் அடையக்கூடியவர்கள். வெளிநாடு செல்லும் யோகம், புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு, பல இடங்களில் தொடர்புகள் உருவாகும் வாய்ப்பு இவையெல்லாம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். காதல் மற்றும் உறவுகளில் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் சுவாரஸ்யமானவர்கள். அவர்கள் ஒரே மாதிரி உணர்வுகளை விரும்ப மாட்டார்கள். புரிந்து கொள்ளும் துணைவரை தேடுவார்கள். அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள், சிரித்து கொண்டே இருப்பார்கள், வாழ்க்கையை அனுபவிக்கச் செய்வார்கள். ஆனால் சில நேரங்களில் மனதில் நிலைத்தன்மை குறைவாக இருக்கலாம். அதனால் உறவுகளில் சின்ன சிக்கல்கள் வரலாம். ஆனாலும் உண்மையான பாசம் வந்தால் அவர்கள் முழுமையாக அர்ப்பணிப்பார்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை சலிப்பில்லாமல் மாற்றும் சக்தி கொண்டவர்கள். அறிவு, பேச்சுத்திறன், புத்திசாலித்தனம், மாற்றத்திற்கான விருப்பம் இவையெல்லாம் சேர்ந்து அவர்களை ஒரு அற்புதமான மனிதராக உருவாக்குகிறது. சரியான பாதையில் சென்றால் அவர்கள் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை. மேலும் மிதுனம் ராசிக்காரர்களின் பண வசதி மற்றும் பொருளாதார நிலையை பற்றி பேசும்போது அவர்கள் ஒரு தனி வகை திறமை கொண்டவர்கள் என்பதை மறுக்க முடியாது. பணம் சம்பாதிப்பதில் அவர்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள். ஒரே வழியை மட்டும் நம்பாமல் பல வழிகளில் வருமானம் பெற முயற்சிப்பார்கள். சின்ன சின்ன வாய்ப்புகளையும் பெரியதாக மாற்றும் திறன் இவர்களுக்கு உண்டு. ஆனால் சில நேரங்களில் திட்டமிடாமல் செலவு செய்வது அல்லது உடனடி ஆசைகளுக்காக பணத்தை பயன்படுத்துவது இவர்களுக்கு சிக்கலை உருவாக்கலாம். இதை கட்டுப்படுத்தி கொண்டால் அவர்கள் பணத்தில் நிலைத்தன்மை பெற்று செல்வந்தர்களாக மாறுவது மிகவும் சாத்தியம். மிதுனம் ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் பொதுவாக நல்லதாக இருக்கும். ஆனால் மன அழுத்தம் இவர்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்கலாம். அதிகமாக யோசிக்கும் பழக்கம் காரணமாக அவர்கள் சில நேரங்களில் தூக்கமின்மை அல்லது பதட்டம் போன்ற பிரச்சனைகளை சந்திக்கலாம். உடல் ஆரோக்கியத்தை விட மன அமைதியை கவனித்தால் அவர்கள் முழுமையான நலத்தை அடைய முடியும். யோகா, தியானம், உடைப்பயிற்சி போன்றவற்றை சின்னத்தை வாழ்க்கையில் சேர்த்தால் அவர்கள் உடல் மற்றும் மனதில் நல்ல சமநிலையை வைத்திருக்க முடியும். குடும்ப வாழ்க்கையில் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் பாசமிக்கவர்களாக இருப்பார்கள். அவர்கள் குடும்பத்தில் சிரிப்பு மற்றும் மகிழ்ச்சியை உருவாக்கும் மையமாக இருப்பார்கள். குழந்தைகளுடன் அவர்கள் மிக நெருக்கமாக பழகுவார்கள். நண்பர்களைப் போலவே அவர்களுடன் பேசுவார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் கருத்து மாறுபாடுகள் காரணமாக குடும்பத்தில் சிறிய வாக்குவாதங்கள் ஏற்படலாம். ஆனால் அந்த சண்டைகள் நீண்ட நேரம் நீடிக்காது. அவர்கள் விரைவில் சமரசம் செய்து அமைதியை ஏற்படுத்துவார்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் சமூக வாழ்க்கை மிகவும் வலுவானது. அவர்கள் எங்கு சென்றாலும் புதிய நண்பர்களை உருவாக்குவார்கள். அவர்களின் பேச்சுத்திறன் மற்றும் நகைச்சுவை உணர்வு காரணமாக அவர்கள் அனைவராலும் விரும்பப்படுவார்கள். சமூக வட்டாரம் அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த தொடர்புகளை சரியாக பயன்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடையலாம். அதே போல மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பல வண்ணங்களால் நிரம்பிய ஒரு பயணம் போல இருக்கும். சவால்கள் இருந்தாலும் அவர்களின் புத்திசாலித்தனம் மற்றும் தன்னம்பிக்கை அவர்களை எப்போதும் முன்னேற்றம் நோக்கி இழுத்துச் செல்லும். தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை மற்றும் மாற்றத்தை ஏற்கும் திறன் இதுவே அவர்களின் மிகப்பெரிய பலமாகும். மிதுனம் ராசிக்காரர்களின் மறைமுக குணங்களை பற்றி பார்க்கும்போது அவர்கள் வெளியில் காட்டும் தன்மையை விட உள்ளுக்குள் மிகவும் ஆழமான சிந்தனைகள் கொண்டவர்கள் என்பதை உணரலாம். பலருக்கு அவர்கள் எளிதாக பழகும், எப்போதும் சிரித்து கொண்டிருக்கும் மனிதர்கள் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் பல கேள்விகள், கனவுகள், திட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசிப்பதால் சில நேரங்களில் அவர்கள் தாங்களே தங்கள் மனதை புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பமடைவார்கள். ஆனால் இந்த ஆழமான சிந்தனைகளே அவர்களை மற்றவர்களை விட வித்தியாசமாகவும் சிறப்பாகவும் மாற்றுகிறது.
மிதுனம் ராசிக்காரர்கள் முடிவெடுக்கும் போது கொஞ்சம் தாமதிப்பார்கள். காரணம், அவர்கள் எல்லா வாய்ப்புகளையும் ஆராய்ந்து பார்த்துதான் முடிவெடுக்க விரும்புவார்கள். இதனால் சில நல்ல வாய்ப்புகள் அவர்களிடமிருந்து தப்பிச் செல்லும் சூழ்நிலையும் உருவாகலாம். ஆனால் ஒருமுறை அவர்கள் தெளிவாக முடிவு செய்துவிட்டால் அதை நிறைவேற்றும் வரை விடமாட்டார்கள். அவர்களின் மன உறுதி அப்போது மிகவும் வலிமையானதாகவே மாறும். மிதுனம் ராசிக்காரர்களின் பலவீனங்களை பார்க்கும்போது நிலைத்தன்மை குறைவு முக்கியமான ஒன்றாக இருக்கும். ஒரு விஷயத்தில் தொடங்கி இன்னொரு விஷயத்திற்கு திடீரென மாறும் பழக்கம் அவர்களிடம் இருக்கும். இதனால் சில நேரங்களில் அவர்கள் தொடங்கிய காரியங்களை முழுமையாக முடிக்க முடியாமல் போகலாம். மேலும் அதிகமாக பேசும் பழக்கம் காரணமாக சில நேரங்களில் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. இதை அவர்கள் கட்டுப்படுத்தி கொண்டால் வாழ்க்கை இன்னும் சீராக மாறும். மிதுனம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டமான காலங்கள் பற்றி சொல்லும்போது அவர்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் அதிகம் இருக்கும். சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். குறிப்பாக 23 வயது முதல் 32 வயது வரை ஒரு முக்கியமான வளர்ச்சி காரணமாக இருக்கும். அதன் பிறகு 36 வயதிற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் நிலைத்தன்மையும் உயர்வும் அதிகரிக்கும். இந்த காலங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் அவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். வியாபாரம் அல்லது தொழில் தொடங்க விரும்பும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு தகவல் தொடர்பு சார்ந்த துறைகள் மிகவும் ஏற்றதாக இருக்கும். யூடியூப், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிளாக்கிங், பத்திரை, கம்யூனிகேஷன் துறைகள் இவை அனைத்திலும் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம். அவர்கள் புதிய யோசனைகளை எளிதாக உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் என்பதால் ஸ்டார்ட் அப் உலகிலும் அவர்கள் சாதிக்க முடியும். இறுதியாக மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு புத்தகம் போல. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அத்தியாயம், ஒவ்வொரு அனுபவம் ஒரு புதிய பாடம். அவர்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றும் திறன் கொண்டவர்கள். சின்ன சின்ன குறைகளை சரி செய்து மனதில் தெளிவை வைத்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் அடைய முடியாத உயரம் எதுவுமே இல்லை. அது மட்டுமில்லாமல் மிதுன ராசியினருக்கு இந்த புத்தாண்டு முதல் நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கும் காலகட்டம். இவ்வளவு நாள் அவமரியாதையை சந்தித்து வந்திருப்பீர்கள். உங்களிடமிருந்து அட்வைஸ் வாங்கி மற்றவர்கள் நன்றாக இருந்திருப்பீர்கள். கழுத்து பகுதிகளில் பிரச்சனைகள் வந்திருக்கும். எந்த விஷயத்தை பேச வேண்டுமோ அதை தவிர மற்ற விஷயங்களை எல்லாம் பேசி நேரத்தை வீணடித்திருப்பீர்கள். நம்பி நம்பி ஏமாந்து போயிருப்பீர்கள். நிறைய பாதிப்புகள், டென்ஷன் இருந்திருக்கும். அடிக்கடி காலில் அடிபடுவது என கடந்த ஆண்டு பல விஷயங்களில் பாதிப்புகளை சந்தித்திருப்பீர்கள். வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கும். ஆனால் உங்களுக்காக எந்தவித நல்ல விஷயங்களும் நடந்திருக்காது. ஆனால் இப்போது 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதால் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பாகிஸ்தானத்தில் ராகு இந்த மாதம் வரை அங்கு அமர்ந்திருப்பதால் வெளியூர் பயணங்கள் நிறைய ஏற்படும். வெளிநாடு சென்று வருவது, கோயிலுக்கு சென்று வரும் யோகங்கள் உண்டாகும். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. குரு உச்சஸ்தானம் அடையும் போது பூசம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் வெளியே போகும்போது இந்த மாதம் வரை பணம் கொட்டும். பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. எப்படி சேமிக்க வேண்டுமோ என்று நீங்கள் முடிவெடுத்துக் கொள்வதும் நல்லது. நிறைய பேருக்கு பேங்கில் வேலை கிடைக்கும். டெல்லர், பைனான்சியர், கேஷியர் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள், சொற்பொழிவாளர்கள், தங்க வியாபாரிகள், மெட்டல் வியாபாரிகள், விவசாயிகள், நெல் உரம் உற்பத்தியாளர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் நல்ல காலகட்டம். பணம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். வீட்டில் நடக்கும் எந்த விஷயங்களையும் வெளியில் சொல்லாமல் இருப்பதும் நல்லது. ரகசியங்களை காப்பதும் நல்லது. எந்த விஷயங்களை செய்தாலும் யாரிடமும் சொல்லாமல் செய்து முடிப்பதும் நல்லது. தொழிலில் பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் சொல்லும் வார்த்தைக்கு பெரிய மதிப்பு, மரியாதை இருக்கும். பேச்சு வன்மை அதிகரிக்கும். தம்பி அல்ல மாமனாரின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மனைவி அல்லது கணவருடைய அடிவயிறு, கர்ப்பப்பை பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய விஷயங்களை ஆரம்பிப்பது நன்மைகளை தரும். அற்புதமான காலகட்டமாக இருப்பதால் திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். நிச்சயமாக தங்கம் சேமிப்பும் யோகம் உண்டாகும். சுப காரியங்களுக்காக தங்கம் வாங்கும் யோகங்கள் உண்டு. சைனஸ் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. மாணவர்கள் வாய்விட்டு படிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு வேலைகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. நீட் தேர்வில் வெற்றி பெற்றும் டென்டிஸ்ட் ஆகும் வாய்ப்புகள் உள்ளது. உடுப்பி கிருஷ்ணரை வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அங்கு போடும் அன்னதானத்தை சாப்பிட்டு வருவதும் தான தர்மம் செய்வதும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிலவும் கிரகங்களின் அடிப்படையில் அதிர்ஷ்டமும் யோகமான பலன்களும் கிடைக்கும் மாதமாக இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் சாதகமான இடங்களில் சஞ்சரிக்கின்றன. தொழில், குடும்பம், வருமானம் மற்றும் பல வகையில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். முன்னேற்றம் காண்பீர்கள். மிதுன ராசிக்கான முழுமையான மாதம் ராசி பலன்கள் இங்கே இருக்கிறது. மிதுனம் ராசியினருக்கு இந்த மாதம் பொற்காலமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நடக்கும். முயற்சிகள் உடனடியாக கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். கடந்த சில நாட்களாக வக்கிரமாக இருந்த ராசி அதிபதி இந்த மாதத்தில் வக்கிர நிவர்த்தி அடைவதால் மனக்குழப்பம் விலகும். தடைகள் நீங்கும். சொத்துக்கள், வீடு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பம் விலகும். திடீர் அதிர்ஷ்டம் மூலம் ஆதாயங்கள் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சிகள் உண்டாகும். திருமண பேச்சு வார்த்தைகள் கைகூடும். காதல் திருமணம் பெற்றோர்கள் ஒப்புதலுடன் நடக்கும் வாய்ப்புகள் உள்ளது. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் உண்டாகும்.
தொழில் வியாபாரத்தில் பெரிய லாபம் கிடைக்கும் அல்லது வராமல் இருந்த தொகை வசூலாகும். இதனால் பண வரவுகள் அதிகரிக்கும். தனிப்பட்ட வருமானங்கள் தவிர்த்து குடும்பத்தின் வருமானம், பொருளாதார நிலை மேம்படும். கடன் அடையும் அளவுக்கு பண வரவு உண்டாகும். முதலீடு மற்றும் சேமிப்புகளில் கவனம் செலுத்தலாம். குறிப்பாக சொத்துக்கள் வாங்க திட்டமிடலாம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் மற்றும் வேலையில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வேலையில் பதவி உயர்வு, புதிய வேலை, வேலை மாற்றம், இடமாற்றம் என்று விரும்பியது நடக்கும் சூழல் உள்ளது. அதே போல திடீர் அதிர்ஷ்டம் மூலம் உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தில் ஆதாயம் அடைவீர்கள். சிலருக்கு அரசாங்க பணிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. தொழில் ரீதியாக லாபம் ஈட்டுவீர்கள். தொழில் வளர்ச்சி அடையும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். லாபகரமான திட்டங்கள் சாத்தியமாகும். மிதுனம் ராசிக்கு இந்த மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் சாதகமான நிலையில் இருக்கின்றன என்பதால் பெரிதாக கவலைப்பட எதுவுமே இல்லை. பணவரவு, வேலை, தொழில் ஆகியவை திருப்தியாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. பல வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை கவனமாக பரிசீலனை செய்வதும் அவசியம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொட்டது துலங்கும் காலகட்டமாக இருக்கும். 12 ராசிக்காரர்களே அதிகபட்சமாக நற்பலன்கள் பெறும் ராசியாக மிதுன ராசியும் உள்ளது. அடுத்ததாக மிதுனம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் என அனைத்து விதமான நல்ல மாற்றங்களும் உண்டாகும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும். குடும்பத்தில் இருப்பவர்களின் ஆசைவற்றை நிறைவேற்றி வைப்பீர்கள். நவக்கிரகத்தில் இருக்கும் புதன் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜாயிண்டுகளில் ஏற்படும் வழிகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தொழில், வேலை, வியாபாரம், உத்தியோகம், படிப்பில் முன்னேற்றம் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு படிப்படியாக எல்லா விஷயத்திலும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். மேல் அதிகாரிகளின் நம்பிக்கைகளை பெறுவீர்கள். புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு நல்ல யோகமான காலகட்டமாக இருக்கும். துணைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த சகல விதமான கஷ்டங்களும் படிபூரணமாக நீங்கும். உறவுகளில் அனுகூலம் உண்டாகும். அனுகூலமான காலகட்டமாக இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த விஷயங்களை பற்றி யோசித்து கொண்டே இருக்காமல் முன்னோக்கி செல்வது சகல விதமான யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். யோக பலத்தை அதிகளவில் பெறக்கூடிய நல்ல காலகட்டம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. மனதில் அபாரமான மகிழ்ச்சிகள் ஏற்படும். தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். அரசியலில் பதவிகள் தேடி வரும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும். நிறைய பேருக்கு புதிய வீடு வாங்கும் யோகங்கள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். வெளியூரில் செட்டிலாகும் யோகங்கள் ஏற்படும். எந்த விஷயங்கள் எல்லாம் தள்ளி போனதோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது நடக்கும் நல்ல காலகட்டமாக இருக்கும். மேலும் வெளியூர், வெளிநாடு செல்லும் யோகம், பெரிய மனிதர்களை சந்திக்கும் யோகம் உண்டாகும். பெயர், புகழ், பாராடு, சான்றிதழ் பெறும் யோகங்கள் உண்டாகும். திருமண வரன் அமையும். திருமண யோகம் உண்டாகும். நிறைய நட்பு வட்டாரங்களை சென்று பார்ப்பது, இன்பச் சுற்றுலா செல்லும் யோகங்கள் உண்டாகும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், சூரியன் இருப்பதால் கால், பாதம், வயிறு சார்ந்த பிரச்சனைகள், வீட்டில் உள்ளவர்களுக்கு சர்ஜரி நடப்பதற்கான வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. இரவு நேரத்தில் பயணம் மேற்கொள்வோர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆவணங்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றபடி எந்த விதமான பாதிப்பும் உள்ளது. பிள்ளைகள், பேரங்குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். குடும்பத்துடன் சுப காரியங்களுக்கு சென்று வருவீர்கள். லட்சுமி நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படும். சட்டத்திற்கு புறம்பானவர்களுடைய தொடர்புகளை தவிர்ப்பதும் நல்லது. நடுக்கம், இரத்த அழுத்தம், தலை சுற்றல் போன்றவற்றில் கவனம் தேவை. வாகனங்களை ஓட்டும் போது விதிமுறைகளை கடைபிடிப்பதும் நல்லது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். யாரிடமும் எந்த பிரச்சனைக்கும் செல்லாமல் இணக்கமாக இருப்பதும் நல்லது. துணை, உறவினர்கள், பிள்ளைகள், பூர்வீகத்தில் இருக்கும் சொத்து பிரச்சனை போன்றவை நிவர்த்தியாகும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும். செல்வாக்குகள் கூடும். துணை விஷயத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் நீங்கும். துணையின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். மேலும் உங்கள் உறவில் அமைதிகளையும் புரிதலையும் பராமரிப்பது இந்த மாதத்தில் மிக முக்கியமானது. திருமணமான பெண்களுக்கு ஒரு சிறப்பு மாதமாக இருக்கும். ஒரு உறவில் உங்கள் துணைக்கு தனிப்பட்ட இடத்தை வழங்குவது அவசியம். உங்கள் துணையிடம் கடுமையாகவோ அல்லது இது விஷயங்களை மோசமாக்கி சூழ்நிலையை சிக்கலாக்கும். உங்கள் காதல் வாழ்க்கையில் சிறிய தவறான புரிதல்கள் ஏற்படலாம். கோபம் அல்லது எரிச்சல் குடும்ப சூழலை பாதிக்கலாம். செயலில் பொறுமைகளை கடைபிடிக்கவும் ஆரோக்கியமான விஷயத்தில் கவனக்குறைவை தவிர்ப்பதும் முக்கியம். மிதுனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நிறுவனம் அல்லது வணிகம் எந்த இழப்புகளையும் சந்திக்காமல் இருக்க நிதி அம்சங்களிலிருந்தும் கவனம் செலுத்துங்கள். குழு கூட்டங்களில் உங்கள் புதிய மற்றும் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை முன்வைப்பது உங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். பணி விலகல் அறிவிப்பு காலத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் புதிய வேலைக்கான அழைப்புகள் வரலாம். புதிய வணிக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உகந்த மாதமாக கருதப்படுகிறது. மூத்த அதிகாரிகள் உங்கள் அணுகுமுறை அல்லது பணி நெறிமுறையை கேள்வி கேட்கலாம். விளக்க காட்சி தொடர்பான பணிகளும் சிரமங்களை ஏற்படுத்தக்கூடும். குடும்பத்திற்குள் சொத்து அல்லது நிதி குறித்து விவாதிப்பதை தவிர்க்கவும். இது உடன்பிறப்புகளுடன் மோதலுக்கு வழிவகுக்கும். இது பங்குச் சந்தையில் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்ய உங்களை ஊக்குவிக்கலாம். இந்த மாதத்தில் வணிகர்களுக்கு ஒரு நல்ல நாள். உங்கள் பணத்தை கவனமாக நிர்வகிக்க வேண்டும்.
ஒரு நண்பருடன் இருந்த நிதி பிரச்சனை தீர்க்கப்படும். தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாண்மைகள் மூலம் கணிசமான நிதி உதவி கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் சில முதியவர்களுக்கு நாளின் பிற்பகுதியில் சிறுநீரகம் அல்லது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். வழக்கமான பரிசோதனைகள் மற்றும் உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் செலுத்துவது முக்கியம். சிலருக்கு தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம். படிக்கட்டுகளை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்கள். வழக்கமான வழக்கத்தை பராமரிப்பதும் ஆரோக்கியத்தை பராமரிப்பதும் நல்லது. இது ஒரு புறம் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்கள் பயணங்கள் சமயத்தில் உங்களை பற்றி மற்றவர்களிடம் தேவையில்லாதவை பற்றி பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்வதும் நல்லது. பேருந்துகள் ரயில்களில் பயணம் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் கொடுக்கும் உணவுகளை சாப்பிடுவது தேவையில்லாதவற்றை பற்றி பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. பெரிய அளவுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம். நிறைய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். நீங்கள் செய்யும் காரியங்களில் எல்லாம் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. காரிய சித்தி மாலை விநாயகர் வழிபாடு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றோர் பெரியோர் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நவக்கிரகத்தில் இருக்கும் குரு வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதீத இரத்த அழுத்தம், குறை இரத்த அழுத்தம், ஹீமோகுளோபின், ஹார்மோனன்ஸ் இம்பேலன்ஸ் போன்ற பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. மிதுன ராசியினருக்கு திடீரென வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனத்துடன் பயணிக்க வேண்டும். உரிய விதிமுறைகளை கடைபிடிப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும். தொழில், வியாபாரம், உத்தியோகம், படிப்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். தேவையில்லாத விஷயங்கள் செய்வதை தவிர்த்து கொள்வதும் நல்லது. தொழில் ரீதியாக அதீத கவனமாக இருக்க வேண்டும். வம்பை விலை கொடுத்து வாங்காமல் இருப்பதும் நல்லது. எல்லா விஷயங்களிலும் ஏற்றங்கள் உண்டாகும். யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும். புதிய அறிமுகத்தில் அதீத கவனம் தேவை. மேல் அதிகாரிகளுடன் பணியாற்றுபவர்களிடம் தேவையில்லாத வம்பு வழக்குகளை வைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. அரசு துறை அரசியல்வாதிகள் எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. மருந்து மாத்திரைகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வதும் நல்லது. சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுபவர்களுடன் தொடர்பில்லாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. பிள்ளைகள் துணை விஷயங்களில் நன்மைகள் உண்டாகும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகளில் ஏற்றங்கள் காணப்படும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றிகள் ஏற்படும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுனம் ராசிக்காரர்களின் நட்பு வட்டத்தை பற்றி மேலும் ஆழமாக பார்க்கும்போது அவர்கள் உருவாக்கும் உறவுகள் மிகவும் வித்தியாசமானவை. அவர்கள் ஒரே மாதிரி நண்பர்களை வைத்திருக்க மாட்டார்கள். பலவிதமான குணங்களும் பலதரப்பட்ட மனிதர்களும் அவர்களின் சுற்றத்தில் இருப்பார்கள். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவங்கள் அதிகரிக்கும். ஆனால் உண்மையான நண்பர்களை தேர்வு செய்வதில் சில நேரங்களில் தவறுகள் ஏற்படலாம். அனைவரையும் நம்பும் பழக்கம் காரணமாக ஏமாற்றங்களும் வரும். இதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் இன்னும் புத்திசாலியாக மாறுவார்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் பேச்சுத்திறன் அவர்களின் மிகப்பெரிய ஆயுதம். அவர்கள் ஒரு விஷயத்தை சுவாரஸ்யமாக மாற்றி சொல்லும் திறன் கொண்டவர்கள். சாதாரணமான விஷயங்களையும் வித்தியாசமாக சொல்லி மற்றவர்களை கவர்வார்கள். இதனால் அவர்கள் ஆசிரியர், பேச்சாளர், யூடியூபர், ரேடியோ ஜாக்கி போன்ற துறைகளில் மிகுந்த வெற்றி பெறுவார்கள். அவர்கள் பேசும்போது மக்கள் கவனமாக கேட்பார்கள். இது அவர்களுக்கு ஒரு பெரிய வரம். மிதுனம் ராசிக்காரர்களின் சிந்தனை திறன் மிகவும் வேகமானது. ஒரு பிரச்சனைக்கு பல தீர்வுகளை ஒரே நேரத்தில் கண்டுபிடிப்பார்கள். இதனால் அவர்கள் குழுவில் முக்கியமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சில நேரங்களில் அதிகமாக யோசிப்பதால் சிறிய விஷயங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளும் பழக்கம் இருக்கும். இது அவர்களின் மன அமைதிகளை பாதிக்கலாம். இதனால் அவர்கள் எப்போது எதை யோசிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். மிதுனம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை இன்னும் ஒரு சுவாரஸ்யமான பகுதி. அவர்கள் காதலில் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள். ஆனால் ஒரே மாதிரி உணர்வுகளை விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு புரிந்து கொள்ளும், பேசக்கூடிய, சிரிக்க வைக்கும் துணைவர் வேண்டும். அவர்களின் மனதை பிடித்தவர் இருந்தால் அவர்களுக்கு அளவில்லாத பாசத்தையும் கவனத்தையும் கொடுப்பார்கள். ஆனால் ஒரே மாதிரி வாழ்க்கை வந்துவிட்டால் அவர்கள் சலித்து போகும் வாய்ப்புகள் உள்ளது. இதனால் அவர்களின் துணைவர் அவர்களை புரிந்து கொண்டு புதுமையை கொண்டு வர வேண்டும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஒரு இயல்பு. அவர்கள் மாற்றத்தை பயப்பட மாட்டார்கள். அதை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவார்கள். பல தோல்விகளை சந்தித்தாலும் அவர்கள் மீண்டும் எழுந்து நிற்கும் திறன் கொண்டவர்கள். இதுவே அவர்களை மற்றவர்களை விட வலிமையானவர்களாக மாற்றுகிறது. ஒவ்வொரு தோல்வியும் அவர்களுக்கு ஒரு புதிய பாடமாகவே மாறும். மிதுனம் ராசிக்காரர்கள் என்பது ஒரு உயிருள்ள ஆற்றல் போல எப்போதும் நகரும், எப்போதும் கற்றுக்கொள்ளும், எப்போதும் புதுமையை தேடும் மனிதர்கள். அவர்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றும் சக்தி கொண்டவர்கள். தங்களின் சிந்தனையை சரியான பாதையில் செலுத்தி மனதில் உறுதியை வளர்த்தால் அவர்கள் வாழ்க்கையில் ராஜயோகம் அனுபவிக்கும் நிலைக்கு வருவது நிச்சயம். மிதுனம் ராசிக்காரர்களின் பயணங்கள் மற்றும் வாழ்க்கை அனுபவங்கள் பற்றி பேசும்போது அவர்கள் ஒரே இடத்தில் நின்றுவிடும் மனிதர்கள் அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உலகத்தை பார்க்கும் ஆசை அதிகம். புதிய இடங்கள், புதிய மனிதர்கள், புதிய கலாச்சாரம் இவை அனைத்தையும் அனுபவிக்க விரும்புவார்கள். அடிக்கடி பயணம் செய்யும் வாய்ப்புகள் இவர்களுக்குள் கிடைக்கும். வெளிநாடு செல்லும் யோகம் கூட சிலருக்கு அது இருக்கும். இந்த பயணங்கள் அவர்களின் சிந்தனைகளை விரிவுபடுத்தி வாழ்க்கையை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவும். மிதுனம் ராசிக்காரர்களின் கற்றல் திறன் மிகவும் தனித்துவமானது.
அவர்கள் புத்தகங்களில் மற்றும் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். அனுபவங்களிலிருந்தும் மனிதர்களிருந்தும் சூழ்நிலைகளிலிருந்தும் கற்றுக்கொள்வார்கள். எந்த விஷயத்தையும் விரைவாக புரிந்து கொள்ளும் திறன் இவர்களுக்கு உண்டு. இதனால் அவர்கள் பல துறைகளில் அறிவை பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரே விஷயத்தில் ஆழமாக செல்லாமல் பல விஷயங்களில் சற்று அடைந்திருக்கும் பழக்கம் இருக்கலாம். இதை சரி செய்தால் அவர்கள் ஒரு துறையில் மிகப்பெரிய நிபுணராக மாறலாம். மிதுனம் ராசிக்காரர்களின் ரகசிய திறமைகள் பற்றி சொல்லும் போது, அவர்கள் உள்ளுக்குள் மறைந்திருக்கும் பல திறமைகள் இருக்கும். எழுதுதல், கதை சொல்லுதல், நடிப்பு, கலை இவற்றில் அவர்கள் திறமை கொண்டிருக்க வாய்ப்புகள் அதிகம். சிலர் தங்களுடைய இந்த திறமைகளை வெளியில் காட்டாமல் வைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு நேரத்தில் அது வெளிப்பட்டால் அவர்கள் பலரையும் ஆச்சரியப்படுத்துவார்கள். இந்த திறமைகளை வளர்த்தால் அவர்கள் புகழும் பெயரும் பெற முடியும். சரி, ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாழ்க்கை நட்சத்திர ஒளியில் மின்னட்டும். நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.